மிஸ்டிங் ஃபைல்ஸ். இன்னைக்கு உலகமே இதை பத்தி பேசிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் புது புது பேரா உள்ள ஆட் ஆகிட்டு இருக்கு. இதை பத்தி எல்லாருமே ஒரு கியூரியாசிட்டியும் வந்துருச்சு. இன்னைக்கு அவர் பேர் வருமா, நாளைக்கு இவர் பேர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இங்க சயின்டிஸ்ட்ல இருந்து அதிபர் வரைக்கும் உள்ள எல்லார் பேருமே உள்ள ஆட் ஆகிருக்கு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பணம் அதிகமா இருக்கிறதுனாலையும் இன்னொரு பக்கம் பணம் தேவை இருக்கிறதுனாலே வந்த பிரச்சனைகள் தான் இது. இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத நான் சொல்றேன். ஆக்சுவலி இதுல வந்துட்டு இவ்வளவு பேரு உண்மையாவே ஆட் ஆகியிருக்கா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, குறிப்பிட்ட மக்களை காப்பாத்துறதுக்கு சில பேர் கண்டிப்பா இருக்காங்க, பெரிய தலைகள், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த குறிப்பிட்ட பெரிய தலைகளை காப்பாத்துறதுக்காக சும்மா கண்ட பேரை அவங்களை ஆட் பண்ணி விட்டுருப்பாங்களோங்கிறது என்னோட டவுட். நம்ம தனி ஒருவன் படத்துல ஒரு டயலாக் வரும், உண்மை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆதாரம் வேணும், பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதாங்க நடந்துட்டு இருக்கோங்கிறது என்ன டவுட். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு பேர் உள்ள இருக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா சும்மா இன்னைக்கு நீங்க எந்த பேரை சொன்னாலும் அவர் உள்ள இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனநிலைமே ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உண்மையாவே ஒரு 10 பேர் தான் அதுல இருக்கு, ஒரு 10 பெரிய தலைகள் இருக்கு, 10 பேர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு சாதாரணமா அவர் பேரும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதையா திட்டமிட்டு அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை காப்பாத்துறதுக்காக அப்படிங்கிறது என்னோட தாட்டு. கண்டிப்பா யாரு இதுல சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புவோம். உண்மையாவே என்னை மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கீங்க, அதே தாட் நீங்களும் யோசிச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.